இவருக்கு சம்பளம் யார் கொடுக்குறா? பாருங்க, அவர் சொன்னது காதுல விழுந்ததா? என்ன சொன்னாருங்க? பிரம்மோற்சவத்தில் பெருமாள் பின்னாடி வரும்போது அந்த இடத்துல வரதுக்கு கொஞ்சம் நம்மளே மிதிக்குமா? அந்த பப்ளிக் டாய்லெட்டாக இருக்கக்கூடிய அந்த ரோடை, பின்புறமாக இருக்கக்கூடிய அந்த விஷயத்த, அந்த தெருவை சுத்தப்படுத்தி கொடுங்கன்னு கேட்குறாங்க. இந்த மேலே கோயில் கரையில் அது வந்து நீங்க வந்து பாத்துக்கிடுங்க. நீங்க அதை பத்தி கவலைப்படுறீங்க. கோவில்ல இவங்களுக்கு 3000 அண்ணாச்சி அது நீங்க வந்து பாத்துக்கிட்டே இருக்க போறீங்க. ரேஷன் கடையில கொடுக்குற மாதிரி அளந்து பார்த்து கொடுக்குறவங்க நிறைய பைசா மீதி இருக்கும். இங்க சம்பளம் கொடுக்க முடியாது. ஏன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அந்த மாதிரி தெருவை ரிப்பேர் பண்றதுக்குன்னா அவங்களுக்கு ஒன்றும் கஷ்டம் இருக்கு. இருப்பா தம்பி, நீ ஏன் உள்ள போடாத, எங்க கொடுக்கணுமோ கொடுத்துக்க. இவங்க கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு சரி கட்டுவேன். நான் ரொம்ப கிண்டலும் கேலியம்மா பேசுறேன். நான் லைட் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேற எதுவும் கேட்க இவருக்கு சம்பளம் யார் கொடுக்குறா? இங்க இருந்து வராது. கொடுக்குறீங்களா? 3,000 வருதா வாங்கிட்டு? எவ்வளோ பஸ் வருது? காதல் உள்ள எல்லாருக்கும் உள்ளற மாதிரி சொல்லணும். மேடம் அந்த வழியாக தான் பெருமாள் வருவார். பெருமாள் பிரம்மோற்சவத்தில் அந்த வழியாக அதனால டாய்லெட் ஆமாம். இது பண்ண நேச்சுரல் டாய்லெட் கமிஷனர் அப்படிலாம் பதிலாக இருக்கா? பாருங்க, அவர் சொன்னது காதுல விழுந்ததா? என்ன சொன்னாருங்க? இல்ல அவர் சொன்னதும் என்னங்க? சம்பளத்துக்காக சொன்னாரு. பிரம்மோற்சவத்தில் பெருமாள் பின்னாடி வரும்போது அந்த இடத்துல வரதுக்கு கொஞ்சம் நம்மளே மிதிக்குமா? அவரு தம்பி சொல்றாரு, ரொம்ப முக்கியம். நீங்க அதை ரொம்ப நல்லா புரிஞ்சுட்டு முதல்ல சொல்றீங்க. ரெண்டும் ஒண்ணுதான். பெருமாள் ஊர்வலம் வரும்போது அது வழியா வராரு. அந்த பப்ளிக் டாய்லெட்டா இருக்கக்கூடிய அந்த ரோடை, பின்புறமா இருக்கக்கூடிய அந்த விஷயத்த, அந்த தெருவை சுத்தப்படுத்தி கொடுங்கன்னு கேட்கறாங்க. இந்த இடிச்சுட்டு மாத்தணுமா? ஒண்ணுமே இல்லை சார், கரையை மட்டும் கொஞ்சம் மேல கோயில் கரையில அது வந்து நீங்க வந்து பாத்துக்கிடுங்க. நீங்க அதை பத்தி கவலைப்படுறீங்க. கோவில்ல இவங்களுக்கு 3000 அது நீங்க வந்து பாத்துக்கிட்டே இருக்க போறீங்க. ரேஷன் கடையில கொடுக்குற மாதிரி அளந்து பார்த்து கொடுக்குறவங்க நிறைய பைசா மீதி இருக்கும். இங்க சம்பளம் கொடுக்க முடியாது. ஏன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அந்த மாதிரி தெருவை ரிப்பேர் பண்றதுக்குன்னா அவங்களுக்கு ஒன்றும் கஷ்டம் இருக்காது. நீங்க அதை பத்தி யோசிக்க நடந்துடும். இல்ல, நீங்க என்ன நீங்க கேட்குற விதத்துல அவங்க சொல்லுவாங்க, நீங்களும் ரொம்ப பெருமையா சிஎஸ்ஆர் ஏற்பாடு பண்றீங்க. நோவே இருப்பா தம்பி, நீ ஏன் உள்ள போடாத, எங்க கொடுக்கணுமோ கொடுத்துக்க. இவங்க கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு சரி கட்டுவேன். நான் ரொம்ப கிண்டலும் கேலியம்மா பேசுறேன். நான் லைட் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேற எதுவும் கேட்க. பெருமாள் ஊர்வலம் வரக்கூடிய அந்த பாதையை சரி பண்ணி கொடுக்கணும்னு அவங்களே கேட்குறாங்க. இவங்களும் அதே தான் சொல்கிறாங்க. அதே பாதை தான். நீங்களும் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. யோசனை பண்ண முடியுமா? தாராளமாக வாங்க.
பிரசிடென்ட்னா உங்களுக்கு இந்த கோவிலுக்கு பின்னாடி ஒரு சின்ன வேலையை கொடுத்துருக்கோம். டவுன் பிரசிடெண்ட்டாக நீங்கள் அதில் பங்கேற்று கொண்டு அந்த பெருமை உங்களுக்கு சேரட்டும், அந்த புண்ணியமும் உங்களுக்கு சேரட்டும். சரிங்களா? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.